Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம். ஏற்காடுல கிட்டத்தட்ட 5 பசங்க 12 பொண்ணுங்க ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல ஒரு சம்பவம், அதுவும் பயங்கரமான சம்பவம் இந்த 18 பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு எதுவுமே வேண்டாம். பட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த ஒரு டைம் உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஹாரர் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தில்லிங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வர பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம சேனலில் 12th முடிச்சவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்சவங்க, ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பிடிக்காத ஒரு வேலையில் இருக்க நீங்கள், ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த வீடியோ எப்படியாச்சும் கார்பரேட் கம்பெனியை ஐடியில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஹைபேடு பேக்கேஜ் வாங்குறவங்க யார் தெரியுமா? ஐடியில் இருக்கிறவங்க தான். அதுலேயும் டெவலப்பராக இருக்கிறவங்களுக்கு தான் டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கும் டெவலப்பர் ஆகணும் அண்ட் கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். அதுவே உங்களுக்கு டாப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸு ட்ரைனிங் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் சிம்பிள் லேர்ன் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இவங்க நிறைய டாப் ஐடி கம்பெனி கூட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அது ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கு டீச் பண்ணி ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம 500+ கம்பெனி கூட டைப் பண்ணி 95% அபோவ் இவங்களும் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இன்கேஸ் நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்டே கிடைக்கலனா நீங்க பே பண்ண ஃபுல் அமௌண்ட்டை 100% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது கூடவே 24/7 virtual desk access for all students with valuable certificate, training and internship certificate ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அஃபோர்டபுள் பிரைஸ் சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் பேக் டு ரிவைன் சப்ஸ்கிரைபருக்காக டிஸ்பிளேல தெரியுற இந்த கோடு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் ஒர்த்துள்ள சோர்ஸ் கோடும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த சோர்ஸ் கோடுக்கு லிமிட்லாம் இல்ல, லைஃப் டைம் சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மறக்காம B2R flat 50 அப்படின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், இது லிமிடெட் ஆஃபர் தான், சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் அகிலன். இவரு தர்மபுரியை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் இவருக்கு நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இவருக்கு நடக்கல, இவரோட மாமாக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் அகிலன் இவரோட மாமா 2005 காலேஜும் முடிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. சரியா 2005 தர்மபுரி. அண்ட் 2005 அகிலன் இவங்க மாமா காலேஜும் முடிக்க போறாரு. அண்ட் காலேஜ் முடிச்சா ஆப்வியஸா ஒன்னு மாஸ்டர் டிகிரி பண்ணுவாங்க, இல்லைன்னா அடுத்து வேலையை பார்த்துட்டு போவாங்க. சேம் இதே மாதிரி தான் இவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்லயும் இருக்காங்க. அண்ட் அகிலன் இவங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேர் இருப்பாங்க. அதுல 5 பசங்க 12 பொண்ணுங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க, ஒரு நல்ல பாண்டிங்கும் இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சில மாசத்துல காலேஜும் முடியுது. அந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நாம எங்க மீட் பண்ணுவோம், எப்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. பட் கடைசியா எல்லாரும் ஒரு தடவை ஒன்னா எங்கன்னா ட்ரிப் போயிட்டு வரலாமா அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற கேர்ள்ஸ் அவங்களோட சேஃப்டி பத்தியும் யோசிக்கிறாங்க. ரொம்ப தூரம்லாம் டிராவல் பண்ண முடியாது, கொஞ்சம் தூரமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸான ஏற்காடும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அட தர்மபுரியில இருந்து ஏற்காடு கொஞ்சம் பக்கம் அப்படின்றதுனால 5 பசங்க 12 பொண்ணுங்க அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 4 நாள் ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த 17 பேரும் போறதுக்கு ஒரு டிராவலர் வேன் புக் பண்றாங்க. இப்படியே ஃபைனலா ஏற்காடுக்கும் போயிட்டாங்க. அண்ட் இவங்க புக் பண்ண ரூம்லயும் போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இன்னைக்கு எங்க போயிட்டு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அகிலன் இவங்க மாமாவோட ஃப்ரெண்டு, டேய் இங்க ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்கு, அந்த இடம் போனா செம்மையா இருக்கும், பட்
அங்கே மதியான டைம்லாம் போக வேண்டாம், ஒரு த்ரில் வேணும்னா கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு அவரும் ஒரு ஐடியா சொல்ல இது இவங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அங்கே போகலாம் அப்படின்னு ஏற்காடில் இருக்கிற ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுற்றிட்டு கடைசியாக லேட் நைட்டு அதுவும் 12 மணி போல தான் அங்கே இருக்கிற ஒரு சூசைட் பாயிண்ட்டுக்கும் போகிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே அந்த சூசைட் பாயிண்ட் போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அந்த இடம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அண்ட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மோஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ரொம்பவே சேஃபான இடமா இருந்தால் 8-9 மணி வரைக்கும் கூட இருக்கும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற நிறைய லொக்கேஷன் மேக்ஸிமம் 6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவங்க இப்போ போனதோ நடுராத்திரி 12 மணிக்கு அந்த இடம் க்ளோஸ் பண்ணி ஆளே இல்லாமல் ஒரு இருட்டா இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லா பனி படர்ந்துருக்கு. அண்ட் என்னதான் அந்த இடத்துல நிறைய பனி நிறைய ஃபாக்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஆளுங்க தள்ளி இருந்தாலும் ரொம்பவே கிளீனா தெரியும். அண்ட் இவங்களும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, இந்த இடத்த பார்க்க முடியல அப்படின்னு வெளியில இருந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், உள்ளதான் போக முடியல, அட்லீஸ்ட் இங்க இருந்தாச்சும் வேடிக்கை பார்க்கலாம், கொஞ்சம் சைடில் போயிட்டு எட்டி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கேருந்து அந்த இடத்த இருட்டா இருந்தாலும் அந்த இடத்த இவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற 5 பசங்க அண்ட் 12 பொண்ணுங்க அங்க இருக்கிற அந்த சூசைட் பாயிண்ட்டை வந்து சுத்தி பார்க்குறாங்க. பட் என்னதான் பார்த்தாலும் அந்த இருட்டில் அவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியல. இப்படி 12 மணிக்கு இங்கே வந்தவங்க அடுத்து 1.5 மணி நேரம், அதாவது 1.5 மணி வரைக்கும் நைட்டு அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஆட்களும் அண்ட் போலீஸ் டவுன்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ இதனால தான் இவங்களும் ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அகிலன் இவங்க மாமாவும் சரி ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டோம், நம்ம ரூமுக்கு கிளம்பலாம், டைம் ஆகுது கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா டீம்லேயும் ஒரு ஆர்வ கோளாறு இருக்கும். அந்த ஆர்வ கோளாறுங்களால தான் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதே போல தான் அகிலன் இவங்க மாமா டீம்லேயும் ஒரு ஆர்வ கோளாறும் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்ன உடனே கிளம்பலான்ற, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்கள அந்த இடத்துல வெயிட் பண்ண வைக்கிறாரு, ஏதோ கோளாறு கொடுக்கறதுக்கு. இப்படி இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு சிரிச்சு பேசிட்டு இருந்த எல்லாருமே ஒரு செகண்ட் அமைதியாகிறாங்க. அது எப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஸ்கூலில் காலேஜில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே சலசலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் செகண்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸே அமைதியாயிரும். அண்ட் நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல தனியாக பேசுகிற சத்தம் அதிகமாக கேட்கும். இந்த மாதிரி விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. அந்த இடமே கொஞ்சம் அமைதியாகிறத இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இந்த இடத்துல இருந்து இவங்களை தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்கிறத அங்க இருக்கிற ஒருத்தரும் ஃபீல் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த நடமாட்டத்தையும் இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ரத்தத்தோட ஸ்மெல்லு, பூவோட ஸ்மெல்லு, இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொமட்டுற மாதிரியும் இருக்கும். அதே சமயம் நைட் டைம்ல இந்த மாதிரி விஷயம் நம்ம ஃபீல் பண்ணோம்னா கொஞ்சம் பயமும் இருக்கும். அதே விஷயத்தை தான் இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இவங்களே அறியாம அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க, வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் பாயிண்ட் போகிற இடத்துல ஒரு மரமும் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நின்று ரொம்ப நேரமா இவங்களை பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த அப்பதான் இங்க இருக்கிறவங்களே பார்க்குறாங்க. ஆனால் அந்த உருவத்துக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அந்த மரம் அண்ட் அந்த உருவம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. பட் அந்த உருவத்தோட ஹைட்டு சாதாரணமாக ஒரு வளர்ந்த மனுஷனோட ஹைட்டு கிடையாது. அதை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த முகிலன் இவங்க மாமா மட்டும் பார்க்கல, அந்த ஆர்வக்கோளாறு ஃப்ரெண்டு அண்டு இந்த டீமில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்து பயங்கரமாக மிரளவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல இன்னும் அதிகமாகவும் அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லும் அது கூடவே இந்த பூவோட ஸ்மெல்லும் அடிக்க ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே அந்த உருவத்தை பார்த்து ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கி ரொம்பவே பயந்துருக்காங்க, எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுன்னு தெரியாம. அண்ட் அங்கே நிற்கிற அந்த உருவமும் இவங்கள தான் முறைச்சும் பார்த்துட்டு இருந்திருக்கு. அண்ட் அந்த உருவம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கோரமாக இருக்கிறத இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த உருவம் இவங்கலேருந்து கொஞ்சம் தள்ளி தானே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதோட உருவத்தை இவங்களால தெளிவாக பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலறி அடிச்சுட்டு இவங்க வந்து அந்த ட்ராவலர் வேனில் ஏறுறாங்க. அண்ட் அந்த இடத்த விட்டு இம்மீடியட்டாக கிளம்பி இவங்க தங்கி இருக்கிற ரூமுக்கும் போயிடுறாங்க. ஆனால் இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்புற வரைக்கும் அந்த உருவம் இவங்கள தான் ஒரு மாதிரி முறைச்சும் பார்த்துட்டு இருந்திருக்கு.
ஏன்னா கடைசி வரைக்கும் இவங்க அந்த உருவத்தை பார்த்து ஒரு அதிர்ச்சி பயத்தில் தான் அந்த இடத்த விட்டும் வந்திருக்காங்க. ஃபைனலாக இவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கும் வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களில் யாருக்குமே தூக்கம் சுத்தமாக இல்லை. ஏன்னா இவங்க பார்த்தது உண்மையா பொய்யா இது என்னது அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே குழம்பியிருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் பார்த்தா இது ஒரு கற்பனை அப்படின்னு மற்றவங்க பொய் நினச்சி சைலண்டாக இருந்துருவாங்க. பட் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த ரத்த வாடை இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமா. பட் இருந்தாலும் தூங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அண்டு அந்த இடத்துல அகிலன் அவங்க மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய பேர் அரவிந்தன். அவருக்கு ஒரு லெவலுக்கு மேலே தூக்கமும் வரல. என்னடா இது நைட் நடந்தேன்னு நினச்சி மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஆனால் அந்த உருவம் இன்னும் என் கண்ணை விட்டே போலே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவரும் சரி மாடிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவரும் ரூமை விட்டு வெளியிலையும் வராரு. அப்படி வந்தவர் அங்கே இருக்கிற பால்கனிக்கும் போகிறாரு. அண்ட் அங்கே போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அண்டு இவங்க ரூமுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய கார்டன் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியலாக மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த இடத்துல நட்டு வச்சுருக்காங்க. அப்படி அந்த மரத்தெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்த்துட்டு அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகுறாரு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் இதுக்கு முன்னாடி அந்த சூசைட் பாயிண்ட் கிட்ட உருவத்தை பார்த்துருப்பாங்களா, ரொம்பவே ஹைட்டான உருவம். அந்த உருவம் இப்போ அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்றுருக்கு. அப்படி நிற்கிற உருவம் வேறு எங்கேயுமே பார்க்கல. இந்த பசங்க பொண்ணுங்க தங்கியிருக்காங்களே ரூமு, அந்த ரூமை தான் ஒரு மாதிரி முறைச்சும் பார்த்துட்ருக்கு. இந்த ஒரு விஷயத்த மேலே இருக்கிற அரவிந்த் இவரும் பார்த்து டேய் இது எப்பறம் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அப்படின்னு ஒரு பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துட்டுருக்காரு. அண்டு இப்போ அரவிந்த் இவர் தனியாக இருக்கிறதுனால இவருக்கு பயம் இன்னமும் அதிகமாகுது. இப்போ அரவிந்த் இவரும் அலறி அடிச்சுட்டு அவங்க ரூமுக்கும் ஓடுறாரு. அண்ட் ரூமில் போயிட்டு பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே டேய் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே உருவம் இப்போ நம்ம ரூமுக்கு பின்னாடி இருக்குது, அண்ட் நம்ம ரூமையை தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற யாருமே அந்த ஒரு விஷயத்தை டேய் ஆல்ரெடி இப்போ தான் ஒரு பிரச்சனைலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், மறுபடியும் என்னடா வளரிட்டு இருக்க, அது நம்மளை ஃபாலோ பண்ணலாம் வந்திருக்காதுடா, கம்முன்னு தூங்குடா அப்படின்னு மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அரவிந்த் இவரை திட்டும் இருக்காங்க. இருந்தாலும் அரவிந்த் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற யாருக்குமே தூக்கமும் வரல. அது மோஸ்ட்டாக இந்த டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்பரண்டான மிரர் தான் வச்சிருப்பாங்க. அதாவது வால் செவத்துக்கு பதிலாக கண்ணாடி வச்சிருப்பாங்க. உள்ளேருந்து வெளியில் பார்த்தா வெளியில் நடக்கிற விஷயம் தெரியும், ஆனால் வெளியிலேருந்து இந்த கண்ணாடி வழியாக பார்த்தா ரூம்குள்ளே நடக்கிற விஷயம் பெருசாக எதுவுமே தெரியாது. இப்போது இவங்க ரூம்குள்ளே இருந்தும் சரி இவன் சொல்றது உண்மைதானா அப்படின்னு அந்த கண்ணாடி வழியா பாக்குறாங்க. பார்த்தா அரவிந்த் இவர் சொன்னது 100% உண்மை அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா எக்ஸாக்டாக இவங்க ரூமுக்கு அப்படியே பின்னாடி தான் அந்த மரமும் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ஹைட்டான உருவமும் நின்று இவங்களை ஒரு மாதிரி முறைச்சும் பார்த்துருந்துருக்கு. இப்படி எல்லாருமே இந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சி பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க. அந்த ரூமோட மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இங்கே என்னென்னோ நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு யோ பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லும்போது அவரும் தைரியமாக பின்னாடியும் போய் செக் பண்ணுறாரு. ஆனால் பின்னாடி போய் பார்த்தா அந்த இடமே காலியாக தான் இருக்குது. அவர் வந்து சொல்கிறாருமா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைம்மா, அந்த மாதிரி ஹோட்டல்லாம் இது கிடையாது, இது நல்ல ஹோட்டல் தான், பின்னாடி எந்த பிரச்சனையுமே இல்லை, அமைதியாக தூங்க எதுவும் ஆகாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவங்களும் மறுபடியும் அந்த பின்னாடி பக்கம் பார்க்குறாங்க. இப்போது அந்த உருவமும் இல்லை. இப்போ இவங்க யோசிக்கிற விஷயம் ஓகே இப்போ அந்த உருவம் இல்லை, எப்படியாச்சு இந்த நைட்டை மட்டும் இங்கே கடந்துடணும், எதாக இருந்தாலும் நம்ம காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே நைட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிற விஷயம் எப்பா இதெல்லாம் உண்மையாக இருக்காது, எல்லாமே கனவாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் கோவில் சர்ச்சுன்னு ஏதாச்சும் இடத்துக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஏற்காடில் நிறைய சர்ச் இருக்குது, அதில் ஒரு சர்ச்சுக்கும் போகிறாங்க. அந்த சமயம் அந்த சர்ச்சில் ஃபாதரும் இருக்காரு. இவங்க எல்லாருமே சர்ச் உள்ள போகும்போது ஃபாதர் இவங்களை பார்த்தோன்னா கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அதுலேயும் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அகிலன் அவங்க மாமாவை கூப்பிட்டு தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது அந்த ஃபாதர் சொல்கிற விஷயம் நைட்டு நீங்கள் அந்த சூசைட் பாயிண்ட் கிட்ட போகும்போது கையில் இல்லைனா வண்டியில் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனீங்களா, அதாவது அசைவ சாப்பாட்டை ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அகிலன் இவங்க மாமாவும் ஆமாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கறிலாம் எடுத்துகிட்டு போனோம், ஆனால் வண்டியில் இருந்தெல்லாம் எடுக்கல, எல்லாமே வண்டியில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இல்லை தம்பி மோஸ்ட்டாக இந்த மாதிரி சூசைட் பாயிண்டில் நிறைய பேர் என்னென்ன விஷயத்துக்காகவோ அவங்களோட உயிரை விட்டுருப்பாங்க, ஆனால் அப்படி உயிரை விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஆன்மாவா நல்ல ஆன்மாவாக இருக்கலாம் கெட்ட ஆன்மாவாக இருக்கலாம், பட் பேய்களாம் அந்த இடத்துல நிறைய கெட்டதுங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அப்படி சுற்றிட்டு இருக்கிறதுல முக்கால்வாசி எல்லாமே
பசியில தான் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நீங்க நைட் டைம்லயும் பார்த்திருக்கீங்க. அண்ட் அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்ககிட்ட அசைவ சாப்பாடு இருந்திருக்கு அப்படின்னு. இது மட்டும் இல்லாம அந்த உருவத்தை நீங்க எல்லாருமே பார்த்தா அதிர்ச்சியில அந்த இடத்த விட்டு வந்திருக்கீங்க. பட் அங்க இருக்கிற அந்த பேயோ உங்ககிட்ட இருந்து அந்த அசைவ சாப்பாட்டை எதிர்பார்த்திருக்கு. நீங்க அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்து திரும்ப அதை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த பேயை பொறுத்த வரைக்கும் அந்த அசைவ சாப்பாடு அதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அது நினைச்சிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பண்ணாம ரிட்டர்ன் நீங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அது உங்களை ஃபாலோ பண்ணி நீங்க தங்கி இருக்கிற இடம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஃபாதர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஃபாதர் ப்ரே பண்ணிட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கும் இன்னொரு விஷயம் தெரிய வருது. தம்பி, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ஒரு சாதாரணமான ஆன்மா கிடையாதுப்பா, அது ஒரு ரத்த காட்டேரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரத்த காட்டேரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கு. அதனாலே பாதிக்கப்பட்டதுல ஒரு சில பேர் அந்த ரத்த காட்டேரியை அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப வருஷமா அந்த கட்டுக்குள்ள இருந்த அந்த ரத்த காட்டேரி ரொம்பவே கோவத்தோட இருந்திருக்கு, ரொம்பவே பசியோட இருந்திருக்கு, பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ரத்த காட்டேரி ஏதோ ஒரு விஷயத்தால யாராலேயோ இல்லை என்னன்னு தெரியல அந்த கட்டுல இருந்து வெளியில வந்திருக்கு. அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ரொம்பவே கோவத்தோட சுத்தி இருந்திருக்கு. அப்பதான் நீங்க அந்த இடத்துக்கும் போயிருக்கீங்க. நீங்க எதுக்கு பார்த்தாவே இல்லாம நைட் டைம்ல அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு ஃபாதர் அதுக்கப்புறம் திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பசங்க பொண்ணுங்க அது ஒரு சாதாரணமான ஆன்மாவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ரத்த காட்டேரியா இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ ஃபாதர் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அகிலன் அவங்க மாமாவும் சரி ஃபாதர், இந்த ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வர்றது, ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அகிலன் அவங்க மாமா ஃபாதர் கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் இந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதரோ இந்த ஃபாதர் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு புதுசாக வந்திருக்காரு. ஸோ அதனாலே அவருக்கு இந்த பேய் ஓட்டுற சடங்கை பற்றி பெருசாக தெரியல. அந்த ஃபாதர் அவரே சொல்லியிருக்காரு, இல்லைப்பா என்னால் எதுவுமே உங்களுக்கு உதவ முடியாது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்கள் சொந்த ஊருக்கே நீங்கள் கிளம்பி போங்க, கண்டிப்பாக உங்களுக்குன்னு குலதெய்வம்லாம் இருக்கும், அங்கே போனீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க உடனே ட்ரிப் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு அவங்க சொந்த ஊரான தருமபுரிக்கும் வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்க இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி வீட்டில் சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா யாருமே அதை பற்றி சொல்லலை. அது ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னு கூட சொல்லலாம். எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதில் அகிலன் இவங்க மாமாவும் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாரு. அண்ட் அவருக்கு தனியாக ரூமும் இருந்துட்டு அண்ட் அந்த ரூமில் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டாங்க. இதில் ஜன்னல் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா லாக் எல்லாமே உள்ளே மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி அகிலன் மாமா ரூமுக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவர் தூங்கிட்டு இருக்கிற பெட்ரூமோட ஜன்னல்ல யாரோ திறக்கிற சத்தமும் கேட்குது. இவரும் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த ஜன்னலோட லாக் ஓப்பன் ஆகுது. அந்த ஜன்னல் அப்படியே ஓப்பன் ஆகுது. இவரும் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஜன்னல்ல உள்ளேருந்து யாராச்சும் திறந்தா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல இவரோட ரூமுக்குள்ள இவர் தவிர்த்து வேற யாருமே இல்லை. அப்பனா அந்த ஜன்னலை யார் திறக்கிறா அப்படின்னு ஒருவித அதிர்ச்சியில் இவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்படி தூக்க காலத்தில் பார்க்கும்போது அகிலன் இவங்க மாமாவுக்கு ஒருவேளை நம்ம லாக் பண்ணலையோ அதனால காத்துல தானா திறக்குதோ, சரி இப்போ போயிட்டு லாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஜன்னலை இழுத்து அந்த லாக் போட்டுட்டு தான் வந்து படுக்கிறாரு. அது படுக்கும் போதும் மறுபடியும் சேம் அந்த லாக் ஓப்பன் ஆகுது, ஜன்னலும் திறக்குது. இப்படி இப்போ ஜன்னல் திறக்கும் போது அந்த ஜன்னலுக்கு வெளியில் ஒரு உருவமும் நிற்குது. அந்த உருவம் வேற எதுவுமே இல்லை. இவங்க ஏற்காட்டில் பார்த்துருப்பாங்களே அந்த உருவம் அங்கே ஹைட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த உருவம் இங்கே சாதாரண ஒரு மனுஷன் எந்த ஹைட்டில் இருக்குமோ இப்போ அந்த ஹைட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஜன்னல் வழியாக அகிலன் இவங்க மாமாவை ஒரு மாதிரியும் பார்க்க அகிலன் இவங்க மாமா அந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் அலறாரு. இவர் அலர்ன இந்த ஒரு சத்தத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறிட்டும் வராங்க. எப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவரும் பயத்தோட அந்த ஜன்னலை தான் பார்த்துட்டும் இருக்காரு. அந்த மறுபடியும் எல்லாருமே என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது இவர் அந்த ஜன்னல் கிட்ட அந்த உருவம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இதெல்லாம் வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு, இல்லைம்மா கெட்ட கனவு அதான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் சரிப்பா ஒன்றும் இல்லை அமைதியாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க வச்சுட்டு எல்லாருமே போகிறாங்க. இப்படி அடுத்த 2 நாளும் போது அந்த 2 நாள் ஃபுல்லாக மாமா இவருக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. அடிக்கடி அந்த உருவத்தையும் பார்க்குறாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இது தாங்காது, கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்ற பயத்தில் மாமா இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா அப்பாட்ட, மா இந்த மாதிரி நாங்கள் ட்ரிப்பு போன இடத்துலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை துரத்தி நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் அன்னைக்கு நைட்டு நான் அலறி கத்தனம் பார்த்தீங்களா, அப்போ அந்த உருவம் நம்ம வீட்டு ஜன்னல் கிட்ட தான் இருந்தது, அதனால தான் பயத்தில் கத்தனேன். இது மட்டும் இல்லாமல் 2 நாளாக கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. நடுவில் அந்த உருவத்தை அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பயங்கரமாக திட்டுறாங்க. இதுக்கு தான் கண்ட நேரத்தில் இந்த மாதிரி வெளியிலலாம் சுத்தாதுன்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குலதெய்வம் பூவாடக்காரி. ஸோ அந்த கோயிலுக்கும் போகிறாங்க.
அண்ட் அகிலன் இவங்க மாமா அவங்க அம்மா அப்பா அந்த கோவில் உள்ள என்டர் ஆகும்போது பார்த்தோன்னா கோவிலில் பூசாரி இருந்துட்டு இருக்காரு. சடனாக அவருக்கும் ஃபீல் வந்திருக்கு, ஓகே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் இந்த குடும்பம் வருது அப்படின்னு. அண்ட் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கண்டுக்காம டைரக்டா அகிலன் இவங்க மாமாவை வாங்க ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அம்மாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. தம்பி இது போல ட்ரிப்புக்கு போயிருக்கான், போன இடத்துல பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு. இங்க இருக்கிற பூசாரியும் அப்படியா நீங்க போயிட்டு 3 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மாமா இவங்க அப்பாவும் 3 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து அந்த பூசாரிட்டையும் கொடுக்குறாரு. அதுல ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி இவங்க குலதெய்வமான பூவாடக்காரி அவங்களுக்கு அப்பதான் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. அந்த சாமி காலில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த எலுமிச்சை பழத்துல கலந்து இந்த எலுமிச்சை பழத்தை அகிலன் இவங்க மாமா வாயில வச்சு நசுக்குறாங்க. அந்த சாறு அவரோட வாயிலையும் போகுது. இதுக்கப்புறம் அந்த 2 எலுமிச்சை பழத்தையும் ஒன்னு உன் தலையில வச்சுக்கோ, இன்னொன்று கால் கிட்ட வச்சு தூங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பூசாரி சொன்ன மாதிரி எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அகிலன் இவங்க மாமாவால் ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடவும் முடியல. ஏன்னா அந்த ரூம்குள்ளே தான் அந்த ஒரு ரூமும் இருந்துட்டு இருக்கு. இவர் நெஞ்சு மேலே ஏறி அழுத்த ட்ரை பண்ணுறது அண்டு இவர் உடம்பு உள்ள பொசஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அந்த உருவத்தால் அந்த நைட்டு எதுவுமே பண்ண முடியல. இதனாலே இவன் நிம்மதியாக தூங்கக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவருக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு வந்திருக்கு. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பூசாரி கிட்ட நைட் நடந்த விஷயத்த சொல்லும் போதும் அங்க இருக்கிற பூசாரியும் ஓ இது பிரச்சனை பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கு குலதெய்வமான பூவாடக்காரி வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைல இருந்து இவனையும் காப்பாற்ற முடியும், நீங்க இப்போ போங்க நாளைக்கு வாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியும் வைக்கிறாங்க. கொஞ்சம் சேஃப்டியான ஒரு சில விஷயம்லாம் மந்திரிச்சும் கொடுக்குறாங்க. அண்ட் அன்னைக்கு அகிலன் இவங்க மாமாவுக்கு அரியலூர்ல ஒரு வேலை அப்படின்றதுனால இவரும் பைக்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பைக்லயும் போறாரு. அண்ட் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அப்படி ரிட்டர்ன் வர வழியில ஒரு பெரிய ஏரியும் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடும் இருக்கு. இதை ஒட்டின மாதிரி தான் இவரும் பைக்ல வர வேண்டியிருக்கு. இருட்டினதுக்கு அப்புறம் தான் இவரும் வந்துட்டு இருக்காரு. அப்படி எக்ஸாக்டா அந்த சுடுகாட்டை அப்படி கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு பைக்ல ஒரு பெரிய வெயிட்டு இப்படி உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கும் இருக்கு. என்னடா இது யாரோ ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா எகிரி உட்காந்த மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்த அதே உருவம். இவ்வளோ நாள் இவரை ஃபாலோ பண்ணி இவரை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ரத்த காட்டேரி இப்போ இவர் பைக்கில் உட்காந்து நேருக்கு நேர் பார்க்குது. இந்த ஒரு அதிர்ச்சியில் இவர் பைக்கை அப்படியே ஓரமாக போட்டு அந்த இடத்த விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த உருவத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் பார்த்துருப்பாரு. இப்போ நேருக்கு நேர் ரொம்பவே பக்கத்தில் பார்த்ததுக்கப்புறம் இவரால் பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி அலறி அடிச்சு ஓடினவர் திரும்பியும் பார்க்குறாரு. இப்போ அந்த இடத்துல அந்த ரத்த காட்டேரியோட நடமாட்டம் இல்லை. அண்ட் வண்டியும் இப்படி விட்டு போக முடியாது, எவ்வளோ தூரம் தான் ஓடுறது அப்படின்னு மறுபடியும் ஓடி போயிட்டு வண்டி எடுக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணால் வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த இடத்த விட்டு எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக வீட்டுக்கும் வராரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. இவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவரோட வீட்டு வாசல்ல இவருக்காக அந்த ரத்த காட்டேரியும் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி பார்த்ததுக்கப்புறம் அகிலன் இவங்க மாமாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த உருவத்தை தாண்டி தானே வீட்டுக்குள்ளேயும் போகணும் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு வண்டியை அப்படியே விட்டு அப்படியே அறக்க பறக்க வீட்டுக்குள்ளேயும் ஓடிடுறாரு. அண்ட் ஓடினதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்குறதுக்கும் ட்ரை பண்ணிட்டாரு. இவரால் அந்த டிஸ்டர்பன்ஸை தாங்க முடியல. இது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தை நேருக்கு நேர் பக்கத்தில் பார்த்துருப்பார்ல, அந்த ஒரு அதிர்ச்சியும் இவர் மனசை விட்டு போகவும் இல்லை. இப்படி கொஞ்சம் தூங்கலான்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அகிலன் இவங்க மாமாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியிலேருந்து கூப்பிடுறாங்க. அண்ட் இவரும் இந்த ஒரு குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. அப்புறம் தான் இவருக்கே தெரிஞ்சுட்டே இது நம்ம ஃப்ரெண்டு, இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா ஃப்ரெண்டோட குரலில் தான் இப்போ அந்த ரத்த காட்டேரி இப்படியும் கூப்பிட்டுருக்கு. அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரி அகிலன் இவங்க மாமாவை மிரட்டுற மாதிரி கையை அசைச்சிருக்கு. இப்போ தள்ளி நின்று மிரட்டுற அந்த ஒரு உருவம் அப்படி ஒரு செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா அகிலன் இவங்க மாமா கிட்டே வந்துடுது. இப்போ இவருக்கும் அந்த ரத்த காட்டேரிக்கும் வெறும் 3 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. சடனாக அந்த உருவம் கிட்ட வந்ததுக்கப்புறம் இவரால் பயத்தை தாங்க முடியாமல் அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்காரு. பட் அவர் மயங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாரு, இது என்னடா நம்மளை விடாது போல இருக்கு, நம்ம செத்தாதான் இதுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்குமோ அப்படின்னு இவரும் அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமில் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த உருவம் கிட்ட வந்து பயத்தில் மயங்கி இங்கே விழுந்துட்டு இருக்காரு. இப்படி பொழுது விடியும் போதுதான் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இவங்க வெளியில வந்து பார்க்குறாங்க. என்ன இங்கே படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு தட்டி எழுப்பும் போது தான் நைட் நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ அம்மா அப்பா இவங்க 2 பேருமே மறுபடியும் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் கூட்டு போயிட்டு இந்த பிரச்சனைல இருந்து எப்படியாச்சும் எங்க பையனை காப்பாத்துங்க அப்படின்னு அங்க இருக்கிற பூசாரிகிட்டையும் சொல்றாங்க. அப்போ அந்த பூசாரி வெளிப்படையாக சொல்லிடுறாரு, இல்லைம்மா இந்த பிரச்சனை ஆரம்ப நிலையில் தான் இருக்கும்னு நானும் நினச்சேன், ஆனால்
பிரச்சனை இப்போ முத்தி போயிருச்சு. அந்த காட்டேரி கண்டிப்பா உன் பையனை கொல்லாம விடாது. இதுல இருந்து உன் பையனை காப்பாற்றணும்னா நீங்க கேரளால இருக்கிற கருப்பசாமி கோயிலுக்கு போனா மட்டும்தான் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா கேரளால சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க எல்லாருமே அங்க இருக்கிற அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு தான் போவாங்க. சேம் அந்த கோயிலுக்கு தான் இப்ப இவங்களையும் போக சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களும் வண்டி அரேஞ்ச் பண்ணி இங்கிருந்து கேரளாவுக்கும் கிளம்புறாங்க. பட் கேரளாவுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல தடங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நைட் டைம்ல தான் இவங்களும் போயிட்டு இருக்காங்க. நைட் அந்த ரத்த காட்டேரி இவங்க வண்டியை வழிமறிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இவங்க கார் டோரை திறந்து விடுறது, அண்ட் இவங்க முன்னாடி வந்து சிரிக்கிறது, பயமுறுத்துறது அப்படின்னு நிறைய தடங்களான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களும் ஆல்மோஸ்ட் கேரளா போயிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் வண்டியில் இருக்கிற மாமாவோட அப்பாவுக்கு பாத்ரூம் வருது, வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்துங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்துறாங்க. அவரும் வெளியில் போயிட்டு அவரோட வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வண்டியில் இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஸோ வண்டியை விட்டு இறங்கி வெளியிலையும் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்டு அகிலன் இவங்க மாமாவும் வெளியில் உட்காந்து யோசிச்சுட்டும் இருக்காங்க இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வர்றது அப்படின்னு. அப்போ அகிலன் மாமா யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்களிருந்து எக்ஸாக்டாக ஒரு 20 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு உருவமும் நின்றுருக்கு. அகிலன் இவங்க மாமா பார்த்துட்டு பயப்படுறாரு. பட் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது தான் இல்லையே, இது அந்த உருவம் மாதிரி தெரியலையே, அது ஹைட்டாக இருக்கும், இது என்ன அதை கம்பேர் பண்ணும்போது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த உருவம் இவங்களை நெருங்கி நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி நடந்து வர உருவம் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அது ஒரு வயசான தாத்தா அப்படின்னு. அண்ட் அவரும் என்னம்மா இந்த நேரம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கும்போது இவங்களும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரதுக்கு இங்கே ஒரு கருப்பசாமி கோயிலும் இருக்குது, அங்கே தாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற அந்த பெரியரும் அந்த கோயிலுக்கு போறீங்களா, நீங்க போங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெரியரும் சொல்றாங்க. இதை கேட்ட அகிலன் அவங்க மாமா, அம்மா, அப்பா எல்லாருமே எது இவர் பார்த்துக்கிறாரா, என்ன வளர்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பெரியவர் சரிங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊதுவத்தி எலுமிச்சை பழம்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அதெல்லாம் வாங்கிட்டு கருப்பசாமி கோயிலுக்கும் போகிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் தான் வந்துட்டு இருக்கு. பட் அந்த 15 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு பிரச்சனையில் இவங்களும் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த காரை வழிமறிச்ச மாதிரி அந்த ரத்த காட்டேரி வண்டி நிறுத்தி இவங்களும் அந்த இடத்த விட்டு போகாத மாதிரியும் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களும் காரை அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓட்டி இந்த இடத்த விட்டு எப்படியோ கிளம்பிடுறாங்க. அப்படி போனவங்க கடைசியாக அந்த கோவிலில் போயிட்டு தான் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அப்படியே அந்த கருப்பசாமி கோயில் உள்ள போகும்போது அங்கே இருக்கிற பூசாரியும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்துட்டீங்களா, ஓகே இவனை இங்கே உட்கார வைங்க, நீங்கள் இப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த கருப்பசாமி கோவில் பூசாரி என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல பூஜை பண்ணி அந்த ரத்த காட்டேரிய அந்த கோவில் உள்ளே வர வைக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் அவரும் நீ யாரு, உனக்கு என்ன வேணும், இந்த பையனை மட்டும் எதுக்கு நீ டார்கெட் பண்ணிட்டு இருக்க, அன்னைக்கு அந்த இடத்துல 17 பேர் இவங்க கூட வந்திருந்தாங்க, அவங்க யாரையுமே பிடிக்காம இவனை மட்டும் எதுக்கு பிடிச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த 17 பேர்ல இவன் மட்டும்தான் அன்னைக்கு அசைவ சாப்பாடும் எடுத்துட்டு வந்தான். அண்ட் என்னை ரொம்ப நாளாக அடைச்சி வச்சிருந்தாங்க. அந்த கட்டில இருந்து நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பசியோடு சுத்திட்டு இருந்தேன். ஆனால் இவன் எடுத்துட்டு வந்த அசைவ சாப்பாட்டை எனக்கும் கொடுக்கல, அந்த ஒரு வெறியும் இருந்தது, இவனை எப்படியாச்சும் பொசாஸ் பண்ணி இவனை ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு அப்போதுலேருந்து எனக்கு ஒரு கோவமும் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற அந்த கோவில் பூசாரியும் இல்ல இவங்க இப்ப கருப்பனை நம்பி வந்துட்டாங்க, இந்த இடத்துல உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற அந்த ரத்த காட்டேரியும் யார் இங்க வந்தாலும் இவனை காப்பாற்ற முடியாது அண்ட் என்னையுமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே திமிராவும் பேசிட்டு இருக்கு. ஆனா பூசாரி இவரும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த இடத்த விட்டு இப்பவே கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால கிளம்ப முடியாது அப்படின்னு ரத்த காட்டேரியும் சொல்லிட்டு இருக்கு. பட் பூசாரி இவரும் இப்ப நீ இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா நான் கூப்பிட வேண்டியவங்களை கூப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கோ, என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த கோவில் பூசாரியும் சரி நான் கூப்பிட வேண்டியவங்களை இப்ப கூப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரத்த காட்டேரியும் இல்ல இல்ல அவர் மட்டும் கூப்பிடாது அப்படின்னு அந்த இடத்துல இவ்வளவு நேரம் திமிருத்தனமா பேசிட்டு இப்போ பம்பவும் ஆரம்பிக்குது. பூசாரி வரும் மரியாதை அந்த இடத்த விட்டு போயிரு, அப்படி இல்லைன்னா நான் கூப்பிட வேண்டியவரை கூப்பிட்டு உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு அவரும் மிரட்ட ஆரம்பிக்க அப்போ அந்த ரத்த காட்டேரியும் ஒரு டிமாண்ட் சொல்லுது. அது என்னன்னா என்னோட தேவையை நீ பண்ணு, இந்த பையனை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு சரியா 25 கிலோ இருக்கிற ஒரு ஆடும் வேணும், ஆனால் அந்த ஆட்டு உடம்புல ஒரு முடி கூட வெள்ளை முடியா இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு முடியா இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோட உடம்புல ஒரு சின்ன மச்சம் கூட இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஆட்டை எனக்கு பலியா கொடுங்க, அதை ஏற்றுக்கிட்டு இவனை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிறவங்களும் யோசிக்கிறாங்க, ஏங்க அந்த ஆட்டோட முடியெல்லாம் எடுத்துட்டு நான் என்ன மச்சலாமல் பார்க்க முடியும் அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி 25 கிலோவில் வெறும் கருப்பு முடி மட்டும் இருக்கிற ஒரு ஆடும் மாட்டுது. பட்
அது உடம்புல மச்சம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் இவங்களுக்கும் தெரியல. இது கூடவே ஒரு நாட்டுக்கோழி ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பா இருக்கிற ஒரு கோழி, இந்த மூணுமே எனக்கு என்னோட இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரியல, இது உன்னோட இடத்துலயா அப்படின்னு. அப்போ அந்த கோயில் பூசாரியும் சொல்றாரு, இந்த பையன் எந்த இடத்துல அந்த ரத்த காட்டேரியா பார்த்தோனோ அந்த இடத்துல அந்த நைட் டைம்ல இது எல்லாத்தையும் போய் வச்சுட்டு வந்துருங்க, பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவங்களும் அந்த ஆடு வாங்குறாங்க, கருப்பு கோழி அண்ட் நாட்டுக்கோழி இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு மறுபடியும் ஏற்காடு போறாங்க. எந்த சூசைட் பாயிண்ட் கிட்ட இந்த ரத்த காட்டேரியா பார்த்தாங்களோ அந்த இடத்துல இதெல்லாம் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அகிலன் இவங்க மாமாவுக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கு. அண்ட் அகிலன் இவங்க மாமாக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்து ஆல்மோஸ்ட் 19 வருஷம் முடிஞ்சு 20 வருஷம் கூட ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே பார்த்த அந்த உருவமும் அவர் லைஃப்ல நடந்த அந்த விஷயத்த துளி கூட மறக்கல. ஏன் இப்போ வரைக்கும் கூட அவர் ஏற்காடு பக்கமே போல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவம் தான் அவர் லைஃப்ல நடந்து உயிர் பொழைச்சா போகுது அப்படின்னு வெளியிலே வந்திருக்காரு, அதுவும் கருப்பனோட அருளால. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராக புரியுது. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போகும்போது நைட் டைமில் வெளியில் போகிறது நாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல என்ஜாய் பண்ண வரோம் அப்படின்னு ஒரு சில பேர் அவங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. அப்படி தவறி போன உயிர் எல்லாமே அந்த இடத்துல இப்போவும் ஆன்மாக்களாக தான் சுற்றிட்டு இருக்கு. மோஸ்ட்டாக நைட்டில் தான் அதிகமாக சுற்றுது. பட் அப்படி சுற்றுற ஆன்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோடு சுற்றிட்டு இருக்கிற மனுஷங்க மேலே ஒரு பொறாம குணம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வாழ முடியாத வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களே நம்ம பொசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள பொசஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. அதே போல் ஒரு பிரச்சனை தான் இவரும் மாட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து நைட்டு வெளியில் சுற்ற கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி வெளியில போனாலும் சேஃப்டியோட வெளில போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்துருங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க டீம் அவுட் வெளில போறீங்க, ஒரு பெரிய ட்ரிப்பு போன இடத்துல இந்த மாதிரி ஒரு பீ சம்பவத்தை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம அகிலன் இவங்க மாமா லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட தோட்டம்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் வழக்கமா வளர்ந்துட்டு இருக்கிற யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணுவோம்ல, அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் ப்ரொமோட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியான கோடிங்ஸ் எல்லாம் கத்துக்கணுமா, இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ரொம்பவே ஈஸியா ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி கத்துக்கிறது, ஆனா அந்த கோடிங் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்றது அப்படின்னு ரொம்பவே ஈஸியா தமிழ்ல இவரும் டீச் பண்றாரு. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்க சேனலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்களா, அண்ட் யாருமே சப்போர்ட் பண்ணல, ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். அண்ட் எனக்கு நீங்க ₹1 கூட தர வேண்டாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், உங்களோட யூடியூப் சேனல்ல வந்து நீங்க ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.